அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் ஒரு வாரத்திற்கான லெவல்ஸ் பார்க்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் எங்கே சப்போர்ட் எடுக்கும் ரெசன்ஸ் எடுக்குன்றது நம்ம இன்னைக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் துவங்கிடுச்சுங்க. நேற்று ஸ்டார்ட் ஆச்சு, 8 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சது. இன்றைக்கி இங்கிலீஷ் செஷன் இருக்குது. ஓகேங்களா, சண்டே ஈவினிங் இங்கிலீஷ் செஷன் இருக்குது. இனி பொசிஷன் கிளாஸ்க்கான டவுட்ஸ் எல்லாமே இந்த டாபிக் இப்போ நம்ம இந்த வீக்லி போடுறோம் இல்லையா, இதுவும் இருக்குது. இது வரக்கூடிய ஒவ்வொரு செஷனில் இந்த டாப்பிக்கும் வரும். ஓகேங்களா, சரி. இந்த வீக்கு இங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கிருந்து கீழே வந்தால் 24,418 24,418 24,418 வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 24,312 24,312 டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, அப்போது இவ்வளோ பெருசு இப்போ கேண்டில் பெருசாக கீழே க்ளோஸ் இது லாஸ் ஆகிடும் இல்லையா. அப்போ ஹெட்ஜிங்கோடு எடுத்து பண்ணால் பெட்டர். இல்லை, நான் இங்கே வரும்போது எனக்கு கன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும் சார் அப்படிங்கும்போது நான் எடுக்கிறேன், டைரெக்ஷன் எடுக்கிறேன்னா அப்போது நீங்கள் ஒன் சைடாகவே ட்ரேட் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம், யுவர் விஷ். ஓகேங்களா, அதே போல் இங்கேருந்து மேலே போனால் 24,888 அங்கே போனால் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே ஸ்டாப் லாஸ் 24,982 24,982 டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ். இதனுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். இப்போது இதுக்கு நம்ம இயர்லி லெவல் பிகினிங்லேயே போட்டிருக்கோம், ஜனவரியிலே போட்டிருப்போம். அந்த இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல் இருக்கிறதுலே. அதுக்கப்புறம் மந்த்லி லெவல் பிகினிங்லேயே போட்டிருக்கேன். இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கான லெவல் ஆகஸ்ட் மந்த் பிகினிங்லேயே போட்டிருக்கேன். அது எங்கே இருக்கு போய் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் அண்ட் மார்க்கெட் வீடியோவில் இருக்கும். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறமா தான் இந்த வீக்லி லெவல்ஸ். அப்போ மந்த்லி டைரக்ஷன் ஒரு டைரக்ஷனாக இருந்து அதே கூட வீக்லி டைரக்ஷனும் மேட்ச் ஆச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா, அதே அந்த இயர்லி லெவல்ஸ் வரும்பொழுது அந்த மந்த் அங்கே வரும்போது என்ன மூமெண்ட் ஆச்சுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இயர்லி வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அப்போது டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸுங்கும் போது ஹெட்ஜிங்கோடு எடுத்தால் பெட்டருங்க. இது 52 வாரத்தில் வீக்கில் 44 வாரம் சக்ஸஸாக எடுத்து ப்ராஃபிட் கொடுக்கும். 8 வாரம் என்ட்ரி கிடைக்காம மிடில்லே ட்ரேட் ஆகலாம், ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். ஸ்டாப் லாஸ் ஹிட்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸாக ரிட்டர்ன் கொடுக்கும். அப்போது மார்க்கெட்டில் நான் என்ன நியூஸ் எதுவுமே தெரியாது, என்ன ஃபார்மேஷன் நடக்க போகுதுன்னு. ஆனால் முன்னாடியே நம்ம போட்டு சொல்லிட்டோம், இந்த இடத்துல வந்தால் தான் அந்த முடிவு எடுக்கப்படும். அப்போது மார்க்கெட்டில் இது இல்லாமல் வேறு என்னவோ இருக்கு அப்படிங்கிறத புரிந்துக்கிட்டு ட்ரேடு செயல்படுத்துங்க. யார் ஒருத்தர் பப்ளிக் டொமைனில் எது கொடுக்குறாங்கன்றது என்றைக்கு நம்பாதீங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, லிங்க்இன் எந்த எதில் கொடுத்தாலும் இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறத சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு அதனுடைய நாலேஜ் தெரிந்து புரிந்திருந்தால் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லையா பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.